வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஃப்ரம் கோவையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி, அதுவும் மீன் வறுவல். ரொம்ப கலர்ஃபுல்லான, அதுவும் கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ வாவல் மீன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு 50 கிராம் காஞ்ச மிளகா. நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் நீல மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கு ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை, அரை லெமன், ஒரு முட்டை, 20 பல் பூண்டு, 6 துண்டு இஞ்சி. இதெல்லாம் முதல்ல நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்குங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு முட்டையை உடைச்சி நல்லா கலக்கிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு அல்லது எக் பீட்டர் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா முட்டையும் மசாலாவும் கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா கலந்தாச்சு. கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மீனை பரட்டிடலாம். மசாலா ரொம்ப காரமாக இருக்கங்காட்டிக்கு கை எரியும். நம்ம எண்ணெய் தடவிக்கிறங்காட்டிக்கு கை எரியாது. இப்போ மீனை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். மீனை ஒவ்வொன்றா நல்லா பரட்டி எடுத்துடலாம். எனக்கு இங்கே வெயில் இல்லாதங்காட்டிக்கு நான் 1 ஹவர் ஃபேனில் ஊற வச்சு பொரிக்க போகிறேன். உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் அரைச்ச மசாலா கரெக்டாக இந்த 1 கிலோ மீனுக்கு அளவாக இருக்குது. இப்போ எல்லா மீனையும் கலந்தாச்சு. ஒரு 1 ஹவர் ஊறட்டுது. அடுத்தது நம்ம 1 ஹவர் கழித்து பொரிச்சிடலாம். அடுப்பில் தோசை சட்டி வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் வறுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மீன் நல்லா ஊறிருக்கு. மீன் வறுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு சைடு 2 நிமிஷமும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாவே நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனை திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி மீன் வறுவல் செஞ்சு பாருங்களேன். நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அடுத்த சைடு இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சண்டே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக காரசாரமான மீன் வறுவல் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரம் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கலர்ஃபுல்லான காரசாரமான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், தேங்க்யூ.